ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் பணியாரத்து கூட கெட்டியான நல்ல புளிப்பா தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருந்தேன். நாளைக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். எப்பவுமே வாரத்துல அந்த லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு பிடிச்ச லஞ்ச் தான் ரெடி பண்ணி குடுப்பேன். முக்கியமா இந்த எல்கேஜி, யூகேஜிலலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஐட்டம்ஸா வந்து லஞ்ச் குடுத்துட்டு இருந்தேன். ரைஸ் குடுத்தா சாப்பிட மாட்டான். அப்படியே வந்துரும். கண்டிப்பா உங்க வீட்ல குட்டீஸ் இருக்காங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டானா, கொஞ்சம் அப்படியே ரைஸ் எல்லாம் வச்சு குடுத்தங்காட்டி ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறான். ஆனா அப்பப்போ அவன் கேட்டான்னா, இந்த மாரி பணியாரம், மினி தோசை, மினி இட்லியும் வச்சு குடுப்பேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஹோம்மேடா ரெடி பண்ணேன். ப்ரௌனி தான் வச்சு குடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு 7:30க்கு கிட்ட ஆயிருச்சு. கிச்சன் வேலைகள் முடிச்சுட்டு தான் நான் வெளியில கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். போர்டிகோ ஃபுல்லா நல்லா டஸ்ட்டா இருந்தது. இங்க நல்லா ஓப்பன் ஸ்பேஸா இருக்கங்காட்டி டெய்லியும் அவ்ளோ குப்பை வருது. ஃபுல்லா கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு கோலம் போட்டாச்சு. நான் கோலம் போடுறத பார்த்துட்டு இந்த நாய்க்குட்டி வந்து ஏதோ உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு நெனச்சுட்டு வந்திருக்கும் போல. அதுக்கும் 2, 3 பணியாரம் போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு.